இன்றைக்கி நம்ம எந்த ஷேரை பற்றி பார்க்க போகிறோம்னா கனரா பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். கனரா பேங்க் அண்மையில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 95 நவம்பர் 21 வாங்கியிருந்தோம். 20 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 14.5% ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ நான் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இந்த ஷேரை பை பண்ணுங்கிறது, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் செக் பண்ணி பை பண்ணுங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்க் இதோட மார்க்கெட் கேபிட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 9.28, ஷேரோட பிஇ பார்த்தீங்கன்னா 5.77. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து ஷேரோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரியோட பிஇயோட கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எர்னிங்ஸ் பேர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 17.64. புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 101. நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து ரூ. 95. புக் வேல்யூ கட்டிலும் கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு. சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 16.3%. அண்டு ஆர்ஓஇ லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 14.4. சராசரியாக 3 வருஷத்துக்கு ஆர்ஓஇ வந்து 12க்கு மேலே இருந்தாவே ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் அது. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 24%. பிஇசி ரேஜியோ பார்த்திங்கன்னா 0.06. இந்த கம்பெனியோட முக்கியமான விஷயம் இது. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா ரூ. 241. கரண்ட் ப்ரைஸுக்கு இப்போ ட்ரேட் ஆகிக்கிற ப்ரைஸை காட்டிலும் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ 2 மடங்கு அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.17%. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து புக் வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக 2024 457 அவங்களோட புக் வேல்யூ. எர்னிங்ஸ் பேர் ஷேர் இயர் 2020 கோவிட் டைமில் மட்டும்தான் நெகட்டிவில் இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சைன் தான். 2024 ₹84.22 புக் எர்னிங்ஸ் பேர் ஷேராக இருக்குது ஒரு வருஷத்துக்கானது. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் 2020 கோவிட்டுக்கு அப்புறம் 21, 22, 23, 24 அப்படியே ஜம்ப் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக 2024 வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 14,782 கோடி. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் சைடு பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வேறு யாரும் இல்லை, இந்தியா தான், நம்ம கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 62% ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. எஃப்ஐஸ் 11%, டிஐஸ் 11%. இதுவும் எஃப்ஐஸும் டிஐஸும் ஒரே சமமாக ஒரு கம்பெனியில் வந்து வச்சுருக்கிறது ஒரு நல்ல சைனு. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 50க்கு மேலே இருந்தாவே ஒரு நல்ல சைனு. அதுபோல் பப்ளிக் 14% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகேஷ் ஜுன்ஜுவாலா சாரோட ஒய்ஃப் ரேகா அவங்க வந்து 1.42% ஸ்ட்ரைக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கனரா பேங்க்கில். இது ஒரு நல்ல சைன். அதுபோக மோத்திலால் ஓஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு தரகு நிறுவனம். இவங்க வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 125 கொடுத்துருக்காங்க. என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் மேபி 140 to 160க்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம ஆல்ரெடி 4 ஷேர் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஒரு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்தெந்த ஷேர்ஸ் பை பண்ணியிருக்கோங்கிறது போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.